கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இப்பொழுதும் இந்த ஞாயிறு கால ஆராதனையில் நாங்கள் வார்த்தையை தியானிக்க கூடியிருக்கிறோம். நாங்கள் உங்கள் வார்த்தையை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை உணர்ந்து கொள்ளவும் பின்பு அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆமீன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பாஸ்டர் கமிட்டி சபை அங்கத்தினர் அனைவருக்கும் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 8 months கேப்பு. நிறைய தடவை பாஸ்டர் சொன்னாங்க, பிஸிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கிற சில பர்சனல் இஷ்யூஸ் அண்ட் எல்லாம் சேர்த்து என்னை அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னால். அதனால் ஐ டுக் டைம். அதை ஒரு முழு மனதோடு என்னால் ஈடுபட முடியலைங்கிறது தான் உண்மையான ரீசன். என்றைக்குமே ஐயா கூப்பிட்டோன்னு நான் எப்போயுமே உடனே சொல்லிடுவேன், ஒத்துக்குவேன். இது சொல்கிறதில்ல, பிஸிலாம் காரணம் கிடையாது. நான் ஆண்டவர் நினச்சாலும் நம்மளை அடுத்த நிமிஷம் எப்படி மாற்றுவார்னு தெரியாது. அதனால் நான் அதில் ரொம்ப இதாக இருக்கேன். ஓகே, இனியோ இன்றைக்கி நமக்கு ஒரு அழகான பாடத்தை பேதுரு மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த பேதுருன்னு தலைப்பு படித்தோன்னே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த மீன் கதை, அது மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை முறைகளை நமக்கு சொல்லித்தராரு அப்படிங்கிறதான் இன்றைக்கி படிக்க போகிறது. பொதுவாக இந்த யோவான் சுவிசேஷத்தில், இந்த 4ஆம் புத்தகத்தில், யோவான் நற்செய்தி புத்தகத்தில் 4ஆம் புத்தகமாக இருக்குது. இதில் விசுவாசத்துக்கும் அற்புதங்களுக்கும் உள்ள உறவை விவரிக்கிறது. இந்த யோவான் புஸ்தகம் மட்டும்தான் விசுவாசத்தும் அற்புதம். ஏன்னா ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சுருக்கார். அந்த அநேக அற்புதங்களை அப்படி விசுவாசத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, கிறிஸ்துவின் போதனைகள் அதிகமாக உள்ளடக்கலால் இதில் தான் கிறிஸ்துவனுடைய போதனைகள் அதிகமாக இருக்குது. மற்ற 3 நற்செய்தி புத்தகங்களை காட்டிலும் இது அதனால தான் ரொம்ப முக்கியத்துவமான இடத்தை பெற்றிருக்குது யோவான் புஸ்தகம். இந்த யோவான் புஸ்தகம் டைரெக்டாக குடிக்கிறது என்னென்னா, பிதாவோடு கிறிஸ்துவுக்கு இருக்கும் உறவு, கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டிய உறவு. இந்த ஐக்கியம், கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்க வேண்டிய ஐக்கியத்தை அது எப்படி கிடைக்கும், அது நம்ம எப்படி அனுபவிக்க போகிறோங்கிறத வச்சு அதன் மூலம் நமக்கு விசுவாசத்தையும் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற நித்திய ஜீவனையும் அடைவதற்கு நம்மை அழைக்கிறது. அதனால தான் இந்த யோவான் புஸ்தகம் மட்டும் எல்லாத்துக்குமே ஒரு விசேஷம். கிட்டத்தட்ட 12,000 நாட்கள் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்திருக்காரு, 33 வருடங்கள். இந்த 33 வருடங்களில் அவர் நடத்தின எல்லாத்தையும் பற்றி பேசாமல் ஒரு 51 நாட்களில் நடந்த அந்த சம்பவங்களை மட்டும் பற்றி இந்த யோவான் குறிப்பிட்டார். இந்த யோவான் இது குறிப்பிட்டுட்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் சம்பவத்தை மட்டும் குறிப்பிட்டு அப்படியே நிறைவு செஞ்சிடல. கடைசியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அதிகாரம் 21, அந்த 21 கிரியேட் பண்ணி அந்த 21வது அதிகாரத்தில் கடைசியாக ஒரு செய்தியையும் விட்டுட்டு போகிறாரு. என்னென்னா 25வது வசனத்தில், இயேசு செய்த அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். அப்போ அவரை பற்றி அவர் செய்த போதனைகள், அவர் மேல் எப்படி நம்ம விசுவாசம் வைக்கணும், நமக்கு இருக்க ப்ரீச்சிங்ஸ் எல்லாத்தையும் இந்த 51 நாட்களில் நடந்ததை மட்டும் சொல்லி கடைசியாக இந்த மாதிரி முடிக்கிறாரு. அவ்வளோ அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து செஞ்சுருக்காரு. அப்போ இந்த சுவிசேஷத்தினோட சுருக்கம் என்ன, அதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசுவை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், அவ்வளோதான். அதுக்கு என்ன வழி, அதை பற்றி தான் அந்த புத்தகம் பேசுது. இந்த யோவான் புஸ்தகம் 1லேருந்து 21 ஒரு சின்ன ஒரு டிவிஷன் பண்ணோன்னா ஒரு 5 பகுதி அப்படி வச்சுக்கிட்டோம்னா, ஒன்று தேவகுமாரனுக்கு அறிமுக செய்தி, அதிகாரம் 1லேருந்து 18 வரைக்கும். அதுக்கப்புறம் தேவகுமாரனுடைய ஊழிய துவக்கம், அவர் எப்படி ஊழியத்தை பண்ணார் அப்படின்ட்டு 1ஆம் அதிகாரத்துலேருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும். அதுக்கப்புறம் தேவகுமாரனுக்கு ஊழியத்தில் எதிர்ப்பு, அது 5ஆம் அதிகாரத்துலேருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும். அதுக்கப்புறம் தேவகுமாரன் சீடர்களுக்கு செய்த ஊழியம் 12ஆம் அதிகாரத்துலேருந்து 17. தேவகுமாரனுடைய பாடுகளும் உயிர்த்தெழுதலும், அதான் 18லேருந்து 21 முடிவு வரைக்கும். இந்த 5ஆம் பகுதியில் தான் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்து சீடர்களுக்கு தரிசனமாதல்.
அது வந்து அதிகாரம் 20:11 21:25 வரைக்கும் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 21:25 வரைக்கும். அதிகாரம் 21 வசனங்கள் 1 25 வரைக்கும். சரி, இந்த யோவான் சுவிசேஷம் இவ்வளோ முக்கியமாக நம்ம எல்லாத்தையும் சொல்லுது. இதில் வந்து பேதுருவை பற்றி சொல்லியிருக்கு. பேதுருவுக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷனுங்க. பேதுருவை மட்டும் குறித்து எல்லா சீடரும் விட்டு அந்த சீடருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன். இந்த பேதுருவை பற்றி குறிப்பிட்டு சொல்லும்போது அது ஏன் அவருக்கு மட்டும் சொல்லணும், வேற யாருக்குமே சொல்லலை? அப்போ பேதுரு வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருந்திருக்கலாம். அந்த பேதுரு விலகி இருந்ததுனால, இல்லை விலகி இருந்திருக்கலாம், இல்லாட்டி என்ன ஆயிருக்கலாம், கொஞ்சம் நம்மளை மாதிரி நிறைய நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன தான் வந்து எல்லா நேரங்களும் தேவனையே துதிப்பேன்னு சொல்லி போனாலும் நமக்குள்ள வாழ்க்கைகள் நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ்டாக போனாலும் நம்ம சுற்றி இருக்கவங்க வேறு ஏதாவது குழப்பத்தில் விடுவாங்க. இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் தேவனை நோக்கி இருக்குன்னு சொல்லி நான் வீட்டில் உட்காந்துருந்தேன் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஆள் சொல்லுவான், நீ ஏதாவது செஞ்சாதானே அவர் உனக்கு செய்வாருன்ட்டு. அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். இவன் சாத்தானை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிப்பான், இவன் தேவனை விட்டு விலகிப்பான். இப்படி எல்லாமே குழப்பமா. அப்போ தேவனை நோக்கி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். எப்போவுமே வழக்கமாக ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி கொஞ்சம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம் தான். ஒரு தேவாலயம் வாசலில் ஒரு 2 பிச்சைக்காரங்க உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே வந்து வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர் உட்கார்றது. இந்த வலது பக்கம் இடது பக்கம் உட்கார ஆளுங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த ஒரு பெரிய ரொம்ப வசதியான ஒருத்தர் வந்து வாரம் அந்த தேவாலயத்துக்கு வந்துட்டு போவார். அவர் எப்பப்போ வந்து போவாரோ அப்பெல்லாம் வலது புறத்தில் இருக்கிறவர் என்ன சொல்லுவார், அந்த வசதியானவர் பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேசுவார். ஐயா பிரபுவே, தர்ம பிரபுவே, நீங்கள் தான் எங்கள் மேலே கருணை காமிக்கணும், ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு ரொம்ப புகழ்வார். இந்த இடது புறத்தில் இருக்காள் வந்து, ஆண்டவரே எனக்கு இன்னைக்காச்சும் கருணை காமிங்க, எனக்கு ஏதாவது உணவு கிடைக்க சொல்லுங்கம்பார். இது ரெண்டுமே நடக்குது, 2 பேருமே கத்துறாங்க. நடுவில் அவர் போயிட்டு வந்துட்டுருக்கார். அப்போ அந்த பிரபுன்னு வச்சுக்கோங்க, பெரிய செல்வந்தர், அவருக்கு ஒரு திங்கிங், ஆனால் ஒருத்தன் வந்து என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான், அவன் என்னடானா ஆண்டவரே தேவன் சொல்லிகிட்டு இருக்கான், இன்னொருத்தன் என்னடானா என்னை புகழ்ந்து பேசுகிறான். சரி, இதை ஏதாவது ஒன்று செய்யணும், நம்மளை புகழ்கிறவனுக்கு நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு தற்செயலாக அவருக்கு வேற ஒரு வேலை வந்ததுனால வெளியூர் கிளம்பிடுறாரு. வெளியூர் கிளம்பினோன்னே அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இந்த மாதிரி வலதுபுறம் ஒருத்தர் இடதுபுறம் ஒருத்தர் 2 பேரும் எப்போயுமே உட்காந்துப்பாங்க, நீ இப்போ வலதுபுறத்தில் இருக்கிறவருக்கு ஒரு நல்ல ஒரு பவுலில் ரிச்சான ஃபுட்டு எடுத்துக்க, ஃபுட்டு கொடு, அதுக்கு கீழே கொஞ்சம் கோல்டு காயின்ஸ் போட்டு கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு என்னென்னா, அவன் சாப்பிட்டுட்டு இந்த காயினை வச்சு ரொம்ப சந்தோஷப்படுவான்ட்டு. இவர் அதே மாதிரி போகிறாரு, வலது புறத்தில் இருக்கவன் வந்து பார்க்குறாரு, அவனுக்கு ஒன்று அந்த பாத்திரத்தை கொடுத்துட்றாரு. இடதுபுறம் இருக்கவன் அப்பையும் ஆண்டவரை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கிடச்சிருச்சுன்னு கவனிக்கவே இல்லை. வலதுபுறம் இருக்கவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ரொம்ப டேஸ்டி ஃபுட்டு, அவன் லைஃப்பில் சாப்பிட்டே இல்லை, ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அப்போ இந்த ஏழை நம்ம பக்கத்தில் அவனை பார்க்குறான், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ இன்னும் ஆண்டவர் இருக்கேன், உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு. அவன் அப்பையும் பேசாமல் இருக்கான். ரொம்ப கிண்டல் பண்ணி நிறுத்துறான். கடைசி அந்த ஸ்டேஜ் வரும்போது, சரி போயிட்டு போ, இதையாச்சும் நீ சாப்பிட்டுக்க அப்படின்றான். உடனே இவன் என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு வேணாம், நீனே வச்சுக்க, இல்லை போ தொலைஞ்சு போ, இதையாவது சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி இந்த பவுலை கொடுக்குறான். இவன் என்ன செய்கிறான், இவன் வந்து ரொம்ப ஒரு ஒழுக்கமானவன். அவன் உடனே வீட்டுக்கு போய் தான் நான் சாப்பிடுவேன், நான் இங்கேருந்து கோவிலேருந்து வெளில போய் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். அவன் இருப்பிடத்துக்கு போகிறான், ப்ரேயர் பண்ணிவிட்டு ஏதோ மிச்சத்தை சாப்பிடுவோன்னு சாப்பிட்றான். பெரிய ஆச்சரியம், பெரிய கோல்டு காயின் கிடைக்கிறவன். ஆண்டவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறான். அவன் எப்படி வந்துன்னு தெரியாது, ஏன் வந்துன்னு தெரியாது. இந்த போனப்போ செல்வந்தர் திருப்பி வர்றாரு. வலதுபுறம் இருக்க வந்து நம்மளை என்ன சந்தோஷப்படுத்தணுமே, சந்தோஷமாக அது பண்ணணும்னா அவன் அதே மாதிரி உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இடதுபுறம் இருக்க வந்து என்னடானா அவன் ஆண்டவரை நோக்கி புகழ்ந்து பாடிட்டு இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். இது என்னது உல்ட்டாவாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அந்த வலதுபுறம்ட்ட நீ ஃபுல்லாக சாப்பிட்டியானோ, இல்லை சாப்பிட்டுட்டு கடைசியில் இருக்கிறது அவனுக்கு கொடுத்துட்டேன்ட்டு. அப்போ தான் அந்த செல்வந்தருக்கு தெரிஞ்சு ஆண்டவரோட தீர்மானம் என்ன இருக்குதோ அதுதான் நடக்கும். நம்ம என்ன தான் போய் தடைகள் போட்டாலும் அது நடக்க போகிறதில்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது அங்கே ஒருத்தர் பாதுகாக்க இருக்கார். இந்த உன்னோட பாதை கிடையாது,
உன்னை உருவாக்குனது என்ன, உன்னை எந்த திட்டத்துக்காக நோக்கத்துக்காக உருவாக்கணுமோ அந்த பாதைக்கு நம்மளை திருப்பி அழைத்து கொண்டு வருவார். இப்போ இந்த தலைப்பில் வந்து வசனங்கள் 1:25 1:14 கிறிஸ்து 7 சீடர்களுக்கும் தரிசனமாகிறார். அதுதான் அந்த டெக்ஸ்ட்டு. 15 23 வரைக்கும் பேதுருவோட மட்டும் பேசுகிறார். 24-25 சுவிசேஷத்தின் முடிவுரை. இதுதான் அந்த இது. இந்த நோக்கம், இந்த சுவிசேஷத்தின் நோக்கத்தை வந்து 20ஆம் அதிகாரத்தின் கடைசியில் சொல்கிறாரு. யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நோக்கத்துக்காக தான் இந்த சுவிசேஷத்தை எழுதுனேன்னு சொல்லியிருக்காரு. இதோடு முடிக்காமல் ஒரு தீர்மானத்தின் கதையோடு முடிக்கிறாரு. அந்த தீர்மானத்தின் கதை மூலம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறாரு. அதுதான் பேதுருவை என்னோட பேசின வார்த்தைகள் 21ஆம் அதிகாரம். மற்ற சீடர்கள் எல்லாரும் இயேசுவை மறுதலிக்க கூடும். இயேசுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கிளம்புறார். நான் உன்னை மறுதலிக்கவே மாட்டேன், ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு கிளம்புறார். அவர் தான் நம்ம பேதுரு. எல்லா விதத்துலேயும் உங்கள் கூட இருப்பேன்னு சொன்னது பேர் தான் முதல்ல மறுதலிக்கிறாரு. அது மட்டும் பண்ணல, அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சதான் விசேஷம். மறுதலித்த பிறகு யோவான் 20:3-7 பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசரும் கல்லறையினத்துக்கு போகும்படி புறப்பட்டு 20 ஒருமித்து ஓடினார்கள். இயேசு அடக்கம் பண்ணிட்டாரு, கல்லறை திறந்துருச்சுன்னு செய்தி வருது. அப்போ ஓடுறது யார்? பேதுருவும் மற்ற சீடரும். பேதுருவை பார்க்கில் மற்ற சீசன் துரிதமாக ஓடி முந்தி கல்லறை இனத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் பேதுரு உள்ள போல, அப்பையும் பயத்தில் இருக்கான். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்றும் சீலை வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுட்டி வைக்கிறதையும் கண்டான். அப்போ ஒரு எவிடன்ஸ், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்னு பேதுரும் பார்த்துட்டார். இந்த பேதுரும் பார்த்துட்டு அப்போ மறுதலித்தார். ஆண்டவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாச்சு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவரையும் போய் உயிர்த்தெழுந்துட்டார்னு பார்த்துட்டார். இந்த பேதுரு ஆண்டவரோட உயிர்த்தெழுதல் வந்து இது வந்து 3வது தரிசனம், வந்து 3வது தரிசனம் கொடுக்குறாரு. இந்த 3வது தரிசனம் தான் யோவான் 21. எல்லா தரிசனத்துலேயும் பேதுரு கூட இருந்திருக்கிறாரு, தோமாவை தவிர. அந்த தோமா மட்டும்தான் அந்த 2வது தரிசனத்தில் இல்லை. மீதி எல்லா சீசர்களும் எல்லா சமயத்திலும் இருக்கிறாங்க. அப்போ இருந்தவர் திருப்பி ஒரே குழப்பத்தில் இருக்கிறாரு. அந்த குழப்பத்தில், போராட்டத்தில் என்ன போராட்டமாக இருந்திருக்கலாம். போராட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் மீன் பிடிக்க போகிறேங்கிறார். எப்போங்க நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து டைவெர்ட் ஆகும்? நம்மளும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்ம ஒரு இதில் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறோம். நம்ம சீனியர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து திட்டிடுறோம், அவரை சண்டை போட்டுடுறோம். அவரை நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவர் நம்மளை மொழிமடுத்து எல்லாத்துலேயும் சப்போர்ட் ஆகிருக்கார். ஒரு நாள் சண்டை போட்டுறோம். சண்டை போட்டுட்டு அப்படியே டிபார்ட்மெண்ட் வேறு மாற்றிட்டு போயிறேன்னு சொல்கிறோம். டிபார்ட்மெண்ட் மாறலை, திருப்பி அவரே ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டேஜ் வருது. என்ன செய்வோம்? ரைட், இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஸ் ஆகும், ஒரு பிரேக். அதே நிலைமை கூட இந்த பேதுருவுக்கு வந்திருக்கலாம். மறுதலிச்சிட்டாரு. ஆண்டவரோட வார்த்தைகள்லாம் நம்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. அவர் உயிர்த்தெழுந்து வந்துட்டார், 2 தரிசனங்களை கொடுத்துட்டாரு, 3வது தரிசனம் வந்துருச்சு, இப்போ வரப்போகுது. இப்போ அவருக்கு ஒரு மிகுந்த போராட்டம். எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? எந்த பாதை தெரிஞ்சுக்கிறது? நான் முன்ன போன அதே பாதையை போகிறதா, இல்லை என்னோடய ப்ரொஃபஷனலுக்கு போயிடுறதா, மீன் பிடிக்க போயிடுறதா? ஸோ அவர் வந்து என்ன செய்கிறாரு, தன்னை எப்படி ஒழுங்குபடுத்திக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் தேவைப்பட்டிருக்கு. அந்த நேரம் தேவைப்பட்டதால் அவர் என்ன செய்கிறாரு, மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லிட்டார். 1:3 3 வருஷத்துக்கு முன்னாடி மீன் பிடிச்சால், அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மீன் பிடிக்கிறத பற்றி எந்த ஞாபகமே கிடையாது. அவருடைய ஞாபகம் எல்லாமே வந்து ஒன்லி தேவனை நோக்கி, தேவன் கொடுத்த கட்டளையின்படி தான் இருந்திருக்கு. அவர் வந்து லூக்கா 5:1-11 வசனங்கள் 1-11 கிளியராக சொல்லிட்டாரு, மீன் பிடிக்கிற ஒன்றை வந்து நான் மனுஷனை பிடிக்கிற ஆக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ என்னைக்கு அந்த மனுஷனை பிடிக்க ஆக்குறேன்னு ஒன்று சொல்லிட்டாரோ அன்னைக்கிலேருந்து அவர்
பேதுருவை அதற்காகவே தெரிந்து கொண்டார். அப்போ பேதுரு அதை நோக்கியே போய்கிட்டு இருந்தவர். இந்த 3 வருஷமாக திங்க் பண்ணவே இல்லை. ஏன் திங்க் பண்ணல? அவர் ஆண்டவரோட மட்டும்தான் இருந்தார். இப்போ திங்க் பண்ண வேண்டிய காரணம் ஆண்டவர்லேருந்து விலகிட்டார். தன்மேல் அவருக்கு ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பு, தன்மேல் வைத்திருந்த அழைப்பையே அவர் உணரலை. விசுவாசம் குறையுது, தடுமாற்றம் வருது. மறுதலித்த பின் மற்ற சீஷர்களைப் போல் அவர் இயேசு என்ன செய்கிறாரு? வித்தியாசப்படுத்தலை. 2 தடவை பார்க்குறாரு. இது இன்னும் பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்க. மறுதலிச்சான், சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு, காட்டி கொடுத்துருக்கான். முதல் தரிசனம் கண்டிப்பாக எல்லா சீஷரையும் பார்த்துருக்காரு. பேதுருவும் இங்கே இருந்திருக்கணும். ஒரு வார்த்தையும் இல்லை பேதுருவை பற்றி. 2வது தரிசனம் பேதுருவை பற்றி ஒன்றும் இல்லை. அப்போ இவனுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும்? என்னடா 2 தடவை பார்த்து நம்ம எது செஞ்சோம், ஒன்றுமே சொல்லலையே. பேதுருவுக்கு மிகுந்த போராட்டம், தடுமாற்றம் இருந்திருக்கும். நம்மளுக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு வாழ்க்கையில் நிறைய இருக்குது. இந்த தடுமாற்றத்தோடு அவர் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இந்த மீன் பிடிக்க போகிறேன்னு கிளம்புனதே ஃபஸ்ட்டு இடரல் பேதுருக்கு என்ன? அழைப்பின் தன்மை, அழைப்பு என்னன்னு உணராமல் அதை விட்டு விலகி சென்றது. சரி, விலகி போயிட்டாருங்க. இப்போ கரைக்கு போயிட்டாங்க எல்லோரும் ஜாலியாக. கூட எல்லோரும் இவர் கிளம்பினோன்னே 7 பேர் கிளம்பி போயிட்டான். ஸோ இப்போ என்ன போராட்டம் ஓடி இருக்கும்? தன்னோட தேவைகளுக்காக மீன் பிடிக்க கிளம்புறாரு. என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியல. ஸோ அவர் மட்டும் போல, கூட இருந்த சீசரையும் கூட்டிகிட்டு போயிட்டார். இந்த மனுஷரை பிடிக்க வச்சுருந்த கும்பல்லாம் இப்போ மீன் பிடிக்க போயிடுச்சு. இப்போ இதோட போராட்டம் எப்படி இருக்கும்? இவங்க போய் கடலில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வசனம் 4 சொல்லுது, அங்கே இயேசு அங்கே வர்றாரு. விடியற்காலம் ஆகும்போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அப்போ அவர் கரெக்டாக ட்ராக் பண்ணி வந்துட்டார். ராத்திரி ஃபுல்லாக 3 மணி நேரங்களுக்கு மேலே அவங்க வலைகளை போட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்போ ஒரு மீனவனுக்கு ஒரு மீன் எப்படி பிடிக்குன்னு தெரியாதா? அவன் பிரத்தமே, அவனோட ப்ரொஃபஷனே அதுதான். அப்போ மிகுந்த போராட்டம், மீனே கிடைக்கல. அவன் எவ்வளோ சோர்வாக இருந்திருப்பான். அப்போ கரையில் ஒருத்தர் இருக்கார். அப்போ எவ்வளோ போராட்டத்தோட பேதுருவோட மனசு எப்படி இருக்கணும்? மீன் கிடைக்கல, ஊழியம் இல்லை, மனமாற்றம் இல்லை, அவரோட திட்டத்தை உணர்ந்துக்க முடியல. இந்த படகுல கடந்து மீன் பிடிச்சி ஒரு ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினச்சா அதுலேயும் ஒரு தீர்வு கிடைக்கல, அதுலேயும் போராட்டம். இரவு முழுதும் போராட்டம். கடைசியில் ஒன்றும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. நம்மளும் இந்த மாதிரி தான் நிறைய நேரம் விசுவாசத்தை விட்டுட்டு குழப்பமான சூழ்நிலைகளில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். எங்கே போகணுமோ அங்கே போகாமல் வேறு திசையை நோக்கி போயிட்டுருப்போம். நமக்கு இட்ட கட்டளையின்படி நம்ம நடக்காமே நிரம்பி குழம்பிக்கிட்டு இருப்போம். ஏன் மீன் கிடைக்கல? இது தேவனுக்கு சித்தமான காரியம் இல்லை, அவ்வளோதான். அவர் உன்னை மீன் பிடிக்கிறதுக்காக அனுப்பலை, உன்னை மனுஷர்கள் பிடிக்க அனுப்பிச்சார். அவர் அழைப்புக்குன்னு எதிரான செயல், அதனால் கிடைக்கல. ஸோ இப்போ கரையில் ஒருத்தர் நின்றுட்டுருக்கார். இப்போ தேவனோட அழைப்பு, ஐக்கியம் என்ன ஒரு அற்புதமான தேவன். 7 பேர் தப்பு பண்ணுறாங்க, மீன் பிடிக்க போகிறாங்க, நம்மள்கிட்ட சொல்லலை, நமக்கு எதிரானது அப்படிங்கிறப்ப ஒரு கோபம் வரணும். அவர் கரையில் போய், இவருக்கு தெரியும், கரையில் போய் நம்ம தான் அவங்களையும் காப்பாற்றணும், அவங்க மனம் திரும்ப வைக்கணும். கரையில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வெயிட் பண்ணிட்டுருப்பா அவர் கேட்டது தான் நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் இருக்கான்னு கேட்குறாரு. இங்கேருந்து 200 முழம் தொலைவில் அவன் இருக்கான். அவர் கரையில் நின்றுட்டு, இது உல்டாவால் இருக்கணும். ராத்திரி ஃபுல்லாக படகு எடுத்துகிட்டு கடைக்கு போன பிரியாணி சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டுட்டு போயிட்டு கரையில் இருக்கணுக்கா கொண்டு வருவான். அவனோட வேதனை பசிக்காக அவன் உள்ளே போயிட்டு காலையில் ஒன்றுமே கிடைக்கலன்னு திரும்பி வந்துட்டு இருக்கான். 200 முழம் தோளம் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்காப்பான்னு. அவன் என்ன ஆயிருப்பான் அங்கே இருக்கவன், படகுல இருக்கவன். அப்பையும் அவங்க இயேசு தான் கூப்பிட்றாருன்னு அறியலை. இதுதான் அவர் என்ன செய்கிறாரு? உடனே சொல்கிறார் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், படகுக்கு வலதுபுறமாக வலைய போடு. அங்கேருந்து 200 முழம் டிஸ்டன்ஸ் தான், நீ வலதுபுறமாக வலைய போடுங்கிறாரு. வலதுபுறமாக வலைய போடுறான். அதில் போட்டால் அவ்வளோ மீன் கிடைக்குது. இழுக்க முடியாமல் இழுத்துட்டு கடைக்கு வர்றான். சரி, இது வந்துருச்சு. இந்த ஒரு கட்டளை, அங்கேருந்து ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டோன்னையே அந்த குரல்
அந்த இது சீடர்களுக்கு எவனுக்காச்சும் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு, ஒரு சீடருக்கு, ரொம்ப அன்பாக இருந்த சீடர் ஒருவருக்கு அங்கே நிற்கிற கர்த்தர்னு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் பேதுரு உணர்றாரு. பேதுரு உணர்ந்தோன்னா அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறாரு? தண்ணியில் குதிக்கிறார். இந்த தண்ணியில் குதிக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அந்த அனிச்சை செயல்னால் நிறையா சொல்லுவோம். தன்னை அறியாமல் நடக்கிற ஒரு செயல், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நடந்திருக்கலாம். இன்னொன்று, மீனவர்கள் எப்போயுமே படகுல போகிறதோட தண்ணியில் நீந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஒருவேளை அவர் என்ன நினச்சிருக்கலாம், எப்போயுமே அவர் ஆண்டவரோட க்ளோஸாக இருந்து க்ளோஸாக பேசுகிறாள், குதிச்சு நம்ம முதல்ல கரைக்கு போய் ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு போயிடுவோன்னு கூட நினச்சதை பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அவர் என்ன செஞ்சிடறாரு, தண்ணியில் குதிச்சு அவர் வர்றாரு. அப்போ இங்கே இருக்கும்போது அங்கே கரைக்கு வரும்போது கரையில் கரெக்டாக அவர் நெருப்பு போட்டு 9ஆம் வசனத்தில் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதும் அப்பத்தையும் கண்டார்கள். இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சிருக்காங்க. அவர் உட்காந்து அவர் நின்று இவங்களை ரிசீவ் பண்ணி இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஃபிஷ்ஷு அப்பம் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ஆளுப்பா உள்ளே வர்றான். சரி போ, இன்னும் கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு வா. அப்பையும் பேதுரு தான் வர்றான். போட்டு 153 பெரிய மீனை பிடிச்ச வேலையை பிடிச்ச அவனோட சக்தியில் இழுத்துட்டு சிலவற்றை கொண்டு வாங்குங்கிறாரு. வலையை கரையில் இழுத்தாங்க. வலை கிளியலை, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள்ங்கிறார். என்ன ஒரு அன்பு பாருங்கள். சீடர்கள் இவருக்கு எகென்ஸ்டாக போகிறான். அவன் இவரை பற்றி நினைக்கல. 2 தரிசனம் கொடுத்து உணர்ந்து கொள்ளலை. இந்த தரிசனத்தினோட போதனைகளை கற்றுக்கலை. சரி, ஆண்டவர் திருப்பி நம்ம அந்த ஊழியத்தின் பாதைக்கு போக சொல்கிறாருங்கள உணரல. ஆனால் அவன் வேறு நம்ம பழைய தொழிலுக்கு போகிறோன்னு சொல்லி மீன்பிடி தொழிலுக்கே போகிறான். அப்போ இந்த நேரத்தில் பேதுரு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம். சரி, இப்போ நம்மளை ஆண்டவர் எதுவும் சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். இந்த எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. யாருக்கும் அவரை ஆண்டவர்னு கேட்குறதுக்கு தைரியம் இல்லை. அவரே கொடுக்குறாரு, மீனையும் அப்பத்தையும் கொடுக்குறாரு. அந்த 3வது தரிசனத்தில் டைரெக்டாக அவர் பேச ஆரம்பிக்கிறது பேதுருக்கிட்ட. ஏன் பேதுருக்கிட்டேருந்து பேசுகிறாரு? பேதுருன்னு கூப்பிடல அவர். இப்போ கூப்பிட்றதெல்லாம் பேதுருன்னே கூப்பிட மாட்டேங்கிறாரு. அவர் எடுத்தோடனே சீமோன்கிறாரு. ஏன்னா நீ மாறிட்ட, உன்னுடைய பழைய நிலைமைக்கு நீ போயிட்ட. நான் எப்படி உன்னை மனிதரை பிடிக்கணும் கூட்டிகிட்டு வந்தனோ அப்பையும் நீ சீமோன் தான். முதல்ல லூக்கா 1:11 5ஆம் அதிகாரம் 1லேருந்து 16ஆம் வசனத்துல இதே தான் சொல்கிறாரு. சீமோன் படகுல ஏறாரு. அங்கே அவரோட போதனைகள் செய்கிறாரு. திருப்பி அவங்களோட உட்கார்றாரு. அப்போ நிறைய மீன் கிடைக்குது அவங்களுக்கு. சீமோன் காலில் விழுகிறாரு, இயேசுவோட காலில் விழுகிறாரு. இன்றிலிருந்து உன்னை மனிதனை பிடிக்க நாக்குவேன்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் இவர் வேறு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பேதுருவுக்கு ஒரு மனதில் வந்திருக்கலாம், இவர் என்ன இப்போ பேச போகிறாரு. இயேசுக்கு ஒரே ஒரு ஆதங்கம், பழைய நிலைமைக்கு எப்படி பேதுருவை புதுப்பிக்கிறது. இந்த அழகான ஒரு இந்த தரிசனத்தில் 3ஆம் தரிசனத்தில் இந்த சம்பவங்கள்லாம் 1வது வசனத்திலேருந்து 14வது வசனத்திலேருந்து வரைக்கும் இது எல்லாத்துக்கும் பொதுவானது. சீடர்களுக்கு 1வது வசனம் கீழ்ப்படியாமை ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை, மனிதனுக்கு கீழ்ப்படியிருக்கான் சீடர்கள். ஒரு சீடருக்கு சொல்கிறான், பேதுரு சொல்கிறான் நான் மீன் பிடிக்க போகிறேன்ட்டு. மீதி இருக்க சீடர்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை மீன் பிடிக்க நீ போக வேண்டாம், நம்மளோட ஆண்டவர் நோக்கி அவரோட பாதைக்கு போவோன்னு சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை, எல்லாரும் கிளம்பிட்டான். அதுக்கடுத்து அந்த கீழ்ப்படியாமை யாருக்கும் இல்லை. அந்த மொத்த ஆளுங்களுக்குமே சீடர்களுக்குமே அங்கே வேறு யாரும் தேர்ட் பார்ட்டி யாருமே இல்லை, எல்லாருமே சீடர்கள். அந்த மொத்த சீடர்களுக்குமே அவர் போதித்தது விசுவாசத்தை எப்படி பிடிக்கணும், உங்களுடைய நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய கட்டளைகளை நீங்கள் எப்படி செயல்படுத்தணும். ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டார். இதில் ரொம்ப ஸ்பெஷல் அவருக்கு பேதுரு. அப்போ இப்போ 15, 16, 17 ஒன்லி பேதுருவோட மட்டும் பேசுகிறார். இந்த திசை மாறி போகிறதுல ஒவ்வொருத்தரையும் திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுல இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த பைபிளில் இது மட்டும் செய்யலை, பழைய ஏற்பாடில் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் பேதுருவுக்கு மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தில் ஒரு பகுதி பழைய ஏற்பாட்டில் யோனாவை வச்சு கற்றுக் கொடுத்துருக்காரு. யோனாவுக்கு இதே மாதிரி தான். யோனாவுக்கு
ஏன்னா யோனா தேவ மனிதனாக தேர்ந்தெடுக்கிறாரு. நீ நினிவே பட்டணத்துக்கு போ அப்படிங்கிறாரு. அவனுக்கு அது இஷ்டமே கிடையாது. ஏன்னா நினிவே பட்டணம் எப்படின்னு அவனுக்கு தெரியும், பயங்கர ஒரு கொடூரமான ஆட்கள் இருக்கிற ஒரு பட்டணம், யாருமே கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ அவனுக்கு இங்கே போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை யோனாவுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பேதுரு தன் வேலையை விட்டு மீன் பிடிக்க போனாரோ, அவர் நினிவே பட்டிலேருந்து தர்ஷு கப்பல் ஏறி இன்னொரு ஊருக்கு ஆப்போசிட் சைடு அவர் ட்ராவல். பாருங்கள் எப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளை பொசிஷன் பண்ணி பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நம்ம எந்தெந்த விதத்தில் நம்ம மாறுபட்டிருக்கோம், மாறுபட்டதுனால நமக்கு எந்தெந்த விதத்தில் நம்ம இழந்திருக்கோம், அப்போ அதை திருப்பி எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். அப்போ யோனா என்ன செய்கிறாரு, திருப்பி யோனாவை பிடிக்கிறாரு. அவரை கட்டுக்கு கொண்டு வரணும். அவரை கொண்டுட்டு வர்றதுக்கு அவர் மூலமாக காரியத்தை தான் நிறுத்தணும். அப்போ இந்த யோனா திருப்பி நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லி, நீங்கள் மனம் திரும்பாட்டி ஆண்டவர் பெரிய உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறான்னு சொல்லி நினிவே மக்கள் கேட்டு அவங்க மனம் திரும்பி உபவாசம் இருந்து ஆண்டவர் மன்னிக்கிறார். அப்போ நமக்கு அந்த யோனா கற்றுக் கொடுத்த பாடம் கீழ்ப்படியாமை எப்படி இது பண்ணணும், மன்னிப்பு எப்படி பண்ணணும், மற்றும் கடவுளின் பேரன்பை எப்படி நம்ம உணரணும். இங்கே பழைய ஏற்பாட்டில் ஒரு நல்ல உதாரணத்து மூலமாக நான் சொல்லிட்டார். இங்கே புதிய ஏற்பாட்டில் இப்போ பேதுரு வச்சு சொல்லிட்டு இருக்கார். இப்போ 15வது வருஷத்துல அழகாக அங்கே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது. போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சர். பேதுரு இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிற ஆள். மத்தேயுவில் சாப்டர் 14 நீ என்னை மறுதளிக்கிறாயான்னு கேட்டோன்னா யாருமே அதில் அவர் சொல்கிற வார்த்தை தான் ரொம்ப அழகான வார்த்தை. எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் சொல்லுவார், நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சுட்டு கடைசியில் 3 தடவை மறுதளிக்கிறதும் அவரே தான் மறுதளிப்பார். அது மாதிரி தான் மத்தேயு 26:33 மத்தேயு 26:33 அதில் 31 பார்த்தோன்னா, இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் இடரல் அடைவீர்கள். ஆனாலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியோவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதித்தமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் இடரல், நான் இடரல் அடையவே மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது இந்த பேதுரு தான். எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்கறது தான். மத்தேயு 14:28-31 அற்ப விசுவாசியை என்னை ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி 14:28-31 அதில் அதே மாதிரி தான் சொல்லுவார். 28:31 வரைக்கும் அற்ப விசுவாசியை என்னை ஏன் சந்தேகப்பட்டாய். தண்ணியில் நடந்து வருவார். தண்ணியில் நடந்து வந்தாலும் நான் நடக்கிறேன் பாரு பேதுரு, நடந்து வாம்பார். நடந்து வரும்போதே விசுவாசம் போயிடும். விசுவாசம் போயிட்டு திருப்பி தண்ணிக்குள்ளே போவார். அப்போ கேட்பார், அற்ப விசுவாசியை என்னை ஏன் சந்தேகப்பட்டாய். அப்போ நம்முடைய பேதுருவோட கேரக்டர் என்னங்கிறது இங்கே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் எப்போ பேதுருவாக இருக்கார், எப்போ சீமானாக இருக்காருங்கிறது ஒரு தடுமாற்றத்தோடு தான் இருந்திருக்கு. ஸோ இவரை ஒரு நிரந்தரமாக ஒரு மனிதனை பிடிக்கிறவராக மாற்றணும்னா இவரை இன்னும் புதுப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 3ஆம் தரிசனத்தோட ஒரு இலக்கு. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. சரி, இந்த நேசிக்கிறாயா அப்படிங்கிறது இந்த க்ரீக்கில் 2 வார்த்தை சொல்கிறாங்க. அது மட்டும் நான் படித்ததை சொல்லிடுறேன். ஆகேப்னு ஒன்று, ஃபிலியோன்னு ஒன்று. இந்த ஆகேப்புங்கிறது அன்பு என்னென்னா தன்னலமற்ற அன்பு, தெய்வ அன்புன்னு வச்சுக்கலாம். தேவ அன்பு, தன்னலமற்ற அன்பு, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அடுத்தவங்களுக்கு அந்த அன்பை செலுத்துறது அந்த ஆகேப்பே. இன்னொன்று ஃபிலியோங்கிறது சகோதரத்துவமான அன்பு, ஃப்ரெண்ட்லி லவ். என்னோடய ஃப்ரெண்டுக்கு எப்படி அன்பு செலுத்துறனோ அது மாதிரி. அப்போ இந்த இதில் அவர் கேட்கும்போது சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார்.
அதற்கு அவர், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பிறார். முதல்ல ஒரு சின்ன அசைன்மெண்ட், ஆட்டுக்குட்டியை மட்டுமே. என்னங்க ஆட்டுக்குட்டின்னா என்னங்க? ஆட்டுக்குட்டி எந்த இடத்துலையும் ஒழுங்காக போகாது, டிஸ்ஆர்கனைஸ்டாக அது போயிட்டுருக்கும். உனக்கு இப்போ ஆட்டுக்குட்டியை நீ மேய், அவ்வளோதான். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும், நீனும் அது மாதிரி தான் போயிட்டுருக்க. அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணு. ரைட். அடுத்த ஸ்டெப்பை, அவர் ரொம்ப இரக்கமானவர் இல்லையா? அடுத்த ஸ்டெப்பை திருப்பி அவர் கேட்குறார். 16ஆம் வசனம். 2ஆம் தரம் அவரை நோக்கி என்ன கேட்குறாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்றார் என்பதை நீ அறிவீர் என்றார். அவரின் ஆடுகளை மேய்ப்பாராக. இப்போ திருப்பி அவர் என்ன சொல்கிறாரு? இதே கதை தான் சொல்கிறார். நேசிக்கிறான்னா, ஆமாம் நேசிக்கிறேன். என்ன மாதிரி நேசத்தை சொல்கிறாரு? ஒரு நண்பனை எப்படி நேசிக்கிறனோ அதே தான் திருப்பியும் சொல்கிறார். ஆண்டவருக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. ஆண்டவர் இப்போ வேற மெத்தட். 17. 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். முதல்ல பாருங்க, 2 வசனங்கள்ல அன்பா இருக்கிறாரான்ங்கிறார். முதல்லையும் 2ஆவதுலையும் அன்பா இருக்கிறாயான்னு கேட்குறார். அப்போ தெய்வத்துவமான அன்பு அதை கேட்குறாரு. 3ஆவதுல இல்லை, பேதுருவை நம்ம லெவலுக்கு ஆக்க முடியாது, நம்ம பேதுரு லெவலுக்கு போயிடுவோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டவர் குறைச்சிட்டார். அவர் நேசிக்கிறாயா, நீ அந்த சகோதரத்தை அன்பை எனக்கு கொடுப்பியா அப்படின்னு 3ஆம் தரம் கேட்குறார். 3ஆம் தரம் கேட்கும்போது இப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேதுருவோட நிலைக்கு செய்கிறார். இப்போ பேதுருவோட நிலைக்கு செல்லும்போது இது ஒரு ஆண்டவர் எவ்வளோ அன்பு வச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு தன்னை இறக்கி அவனை உயர்த்துறதுக்காக போயிருக்கோம். பேதுருவுக்கு இந்த இடத்துல தான் ஒரு நல்ல பாடம் நமக்கு கிடைக்குது. எவ்வளோ அகங்காரமாக பேசின ஒரு பேதுரு, எவ்வளோ தற்பெருமை பேசின ஒரு பேதுரு. மறுதளிப்பாயா, நீ விடிய காலத்துக்குள்ளே இந்த எல்லாருமே சிதற போகிறீங்க, கூட்டத்தில் ஒருத்தன் மறுதளிக்க போகிறான், என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல போய் சொன்ன பேதுரு, இல்லை நான் மறுதளிக்கவே மாட்டேன், என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு இருமாப்பா பேசினாலும், இன்றைக்கி 1ஆம் தரம் 2ஆம் தரம் 3ஆம் தரம் கேட்டார். அந்த இருமாப்பு இல்லை, அந்த பெருமை இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா முதல்ல ஒரு தடவை உணர்ந்தாச்சு. இப்போ அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன? கீழ்ப்படிதல். அப்போ ஆண்டவர் ஒரு அழகான பாடத்தை இங்கே கற்றுக் கொடுத்துருக்காரு. உன்னுடைய பெருமை பாராட்டலை நிறுத்திட்டு உன் நிலைமைக்கு நான் கீழே இறங்கி பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறேன். அப்போ நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு இந்த இடம் சொல்லும்போது அவன் துக்கத்தோடு சொல்கிறாங்கிறார். பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறேன், நான் உண்மை நோக்குகிறேன், நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு என்னங்க? நம் உள்ளத்தில் இருக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ உண்மையான நிலைமையில நான் நேசிக்கலைங்கிறனாலான்னு 2 தடவை என்னை கேட்குறாரு. 2 தடவை என்கிட்ட என்ன எல்லாத்தையும் தியாகம் செய்கிற அன்பை கேட்டார். தெய்வாதிமான அன்பை நம்மகிட்ட எதிர்பார்த்தாரு. அது கிடைக்கலன்ன பிறகு சகோதரத்துவமான அன்பை கேட்குறாரு. அப்போ அவன் எவ்வளோ உடைஞ்சு அழுதுருப்பான் பேதுரு எவ்வளோ உடைஞ்சு தன்னை பற்றி அறிக்கையிட்டிருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அது இங்கே குறிப்பிடப்படாட்டியும் என்ன துக்கப்பட்டேன்னா துக்கப்பட்டுட்டு அப்படின்னு மனசில் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன், அதை ஆண்டவர் உணர்ந்திருக்கணும். அது மாதிரி நம்ம செய்கிற காரியங்களில் நிறைய பாவங்கள் நம்ம அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட எவ்வளோ விலகி போயிருப்போம். நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களையும் எவ்வளோ ஆண்டவர் விட்டு விலகி போயிருப்போம். அந்த ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டுருக்க நம்மளை நாமே சுயபரிசனை செஞ்சால் அவர்கிட்ட அறிக்கையிட்டு அவர்கிட்ட நம்மளுடைய அந்த பெருமையை நிறுத்திட்டு கீழ்ப்படிதலையும் கண்ணீரோடு அவர்கிட்ட போகும்போது அந்த அன்பை அவர் புரிஞ்சுக்குவார். அந்த அன்பு அவர் எதிர்பார்க்கிறது, அந்த சிநேகிதமான அன்பு. இந்த 17ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது எல்லாமே எந்த இடத்துலையும் அவர் பேதுருவை பார்த்து, அப்பா நீ என்னை காட்டி கொடுத்த, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஐயோ பேதுரு நீ ரொம்ப கஷ்டப்படுறியா, வருந்துறியா, இல்லை இனிமேல் செய்யாத அப்படின்னு எதுவும் கேட்கல. இல்லை நீ இனிமேல் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதுவும் வாக்கு கேட்டாரா, அந்த வாக்கும் கேட்கல. அப்போ நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்த இந்த 3 காரியங்கள், ஒன்று கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய அழைப்பை மீறி அவர் சொல்லாத ஒரு காரியத்தில் நம்ம அவர் ஊழியத்தில் இருக்கும்போது அவர் ஊழியத்தில் நம்மளை ஈடுபடுத்தும் போது பண்ணுறது, மீன் பிடிக்க போகிறது. அடுத்தது
சீடர்களுக்கு அவங்க கடமை தவறி அவரையும் அன்போடு அழைத்து வந்து அவங்களையும் பாதைக்கு திருப்புறது. மூன்றாவது, பேதுருவை நிலைநிறுத்துவது. இவ்வளோ குழப்பமான இருந்த பேதுரு, அந்த பேதுரு இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தான் வச்சுருக்கோம். இப்போ பேதுருக்கு சொல்லலை, அவர் நமக்கு தான் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு தடவை படிக்கும்போது நம்ம தேவனோட வைக்கிற அன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ இந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது இயேசு கண்ணீரோட அவர் ஊழியத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தார். அப்போ எப்போ நீங்கள் உங்களுடைய ஊழியத்தின் பாதையை நீங்கள் தேவன் மேலே வச்சுருக்க அன்பை எப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக அதையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் எந்தவித போராட்டங்களும் கிடையாது. கஷ்டங்கள் நிறையா இருக்கும். ஒரு ஏழ்மையான குடும்பம், விசுவாசமான குடும்பம், ஊழியத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க குடும்பம், இந்த சின்ன குடும்பம் தான் கிடைக்கிற வருவாயில் ஆண்டவரை தொழுது யாருக்காச்சும் கொடுத்து அப்படி போயிட்டுருக்க குடும்பம். அந்த குடும்பத்தில் பார்க்குற வேலை அந்த தங்க இது எடுப்பாங்க, சுரங்கத்தில் மணல்லாம் கொட்டி வெளியில் போடுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, அதை எடுத்து சலிப்பாங்க, அதில் ஏதாச்சும் துகள்கள் ஒட்டியிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இவர் போய் ஒரு கரையில் உட்காந்து இந்த மாதிரி சலித்து ஏதாச்சும் 2-3 துகள்கள் கிடைக்கும், அதெல்லாம் கொண்டு வந்து தங்க வியாபாரிகிட்ட கொடுத்தோன்னா அவன் பைசா கொடுப்பான். இது அந்த ஊரில் ஒரு தொழில். அப்போ இந்த மாதிரி இவன் டெய்லி போவான், குடும்பத்தில் ப்ரேயர் பண்ணுவாங்க, போயிட்டு என்ன சொற்ப வருமானம் கிடைக்குதோ அதை கொண்டு வருவான், சந்தோஷமாக சாப்பிடுவாங்க, மிச்சத்தை கையில் என்ன மிச்சம் இருக்கோ அதை அவங்க அடுத்தவங்களும் கொடுப்பாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய தங்க வியாபாரி ஒருத்தன், அது இவனோட சேர்ந்து இன்னொரு மைண்டில் இருக்கிற போகிற ஒரு ஆள் இவனை ரொம்ப நையாண்டி பண்ணுறான், ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசுகிறான். ஆண்டவருங்கிற உனக்கு என்ன கிடச்சிச்சு, நீ மாறவும் மாட்டேங்கிற பயங்கரமாக திட்டுறான். இவன் ரொம்ப குறுங்கி போயிடுறான். இதை வீட்டில் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான், ரொம்ப எனக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லாரும்ன்ட்டு. பரவாயில்ல மணந்துடலாம் போகன்ட்டு போக போக ரொம்ப கிண்டலும் கேலியும் அதிகமாகுது. இவன் என்ன செய்கிறான், வீட்டில் இது பண்ணோன்னா குடும்பமாக அன்றைக்கி ப்ரேயர் பண்ணுறாங்க. சரி, ஆண்டவர் வழி நடத்துவார். அற்புதமாக அன்றைக்கி நைட்டு ஒரு ப்ரேயரில் ஒருத்தர் கனவுல அவர் சொல்கிறாரு, நீ நாளைக்கு இந்த ஊரில் இருக்க மையப்பகுதியில் இருக்க ஒரு சந்திப்பில் அங்கே போ அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. ஏன் என்னெல்லாம் தெரியாது. முடிச்சிடுறான். காலையில் விஷயத்தை சொல்கிறான். உடனே அவங்க குடும்பத்தை சொல்கிறாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அப்படின்னோடனே கையில் இருக்க கொஞ்சம் தானியங்கள், சாப்பாட்டுக்காக இருக்க தானியங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போகிறான். இந்த தானியங்களை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மையப்பகுதி போனால் அங்கே மையப்பகுதியில் ஒன்றுமே இல்லை, நிறைய புறாக்கள் இருக்குது. அது மேலே பறந்துட்டுருக்கு. ஒரு முதியவர் ஒருத்தர் உட்காந்துருக்கார். இவன் என்ன செய்கிறான், கையில் தானியம் இருந்தோன்னா புறாக்கள் கொஞ்சம் போட்டுறான். அப்புறம் அந்த முதியவர் அவர் கேட்குறாரு, உடனே அவருக்கும் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, கிடைக்கிற கொஞ்சம் சொற்பமாக இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு சரி வீட்டுக்கு போக வேண்டாம், திருப்பி நம்ம தொழிலுக்கே போயிடுவோன்ட்டு அங்கே போகிறான். அங்கே போய் உட்காந்து அந்த திருப்பி ப்ரேயர் பண்ணிவிட்டு அவன் இதை சலிக்க ஆரம்பிக்கிறான். சாயந்தரம் ஆயிடுது, டயர்டு தான். எப்படி மீன் பிடிச்சி மீனே கிடைக்கலையோ அது மாதிரி ஒன்றுமே கிடைக்கல. சரி, மனம் தளர்ந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ காலில் இடருது, ஒரு பெரிய கல் இடறனோட அந்த கல் என்ன செஞ்சானா ஏதோ புரட்டி போடணும்னு தோணுது அவனுக்கு. அது புரட்டி போடுறான். புரட்டி போட்டால் கீழே ஒரு பெரிய கல், தங்க கல், அதுக்கு கீழே ஒரு பெரிய கோல்டன் ராக் கிடைக்கிது. அவன் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் அது இந்த சின்ன துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அதுவே ஃபார்ம் ஆகிருக்காங்க மண்ணுக்குள்ளே. அந்த கல் கிடைக்கிது, எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் அதை விற்று இவன் ஒரு தங்க வியாபாரியை மாறி. ஆனால் தங்க வியாபாரி மாறினது முக்கியம் இல்லை, அதுலேருந்து வர்ற பணங்களை அவன் எல்லா ஏழைகளுக்கும் கொடுக்குறான். அவனை நோக்கி வர்ற எல்லா ஏழைகளுக்கும், அவன் எல்லா ஏழைகள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அவங்களுக்கு காசு, அவங்களுக்கு சாப்பாடு, இப்படி நிறையா கொடுக்குறான். அப்போ ஆண்டவர் இவனை வச்சு தெரிந்து கொண்ட வாழ்க்கை என்ன, உனக்கிட்ட வசதி இருந்தாலும் இல்லாமல் நீ ஏழைகளுக்கு உன்னால் முடிஞ்சதை அடுத்தவனுக்கு கொடுங்கிற ஒரு பெரிய போதனை. அப்போ அதே மாதிரி அந்த ஃபோக்கஸ்லேயே இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுறார். ஆனால் அதுக்கு காலதாமதங்களாகுது. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் பேதுருவை போல் சமயங்களில் தடுமாற்றங்களை சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் தாமதங்கள் ஆகும்போது ஆண்டவரை விட்டு எப்படி விலகி போகிறோம், நம்ம ஒரு பாதையை தேர்ந்து வேறு பாதையில் போகிறோம். கிறிஸ்துவின் மேலே நம்ம வைக்க போகிற அதிகமான அன்பு மட்டுமே நாம் சோர்ந்து போகும்போது எந்த சூழ்நிலையும் நம்ம ஊழிய பாதையில் பின்வாங்காமல் நிலைநிறுத்தும். ஊழிய பாதைன்னு போகும்போது எல்லா தடையும் இருக்கும், எல்லா சோதனைகளும் இருக்கும், பெரியவன் சிறியவன் எல்லாரும் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் பொறுமையோடு எதிர்கொள்ளணும். பொறுமையோடு எதிர்கொண்டால் மட்டும்தான் அங்கே வெற்றி நிச்சயம். எத்தனை சோதனைகள் வரும், யோபுக்கு இல்லாத சோதனைகள், ஆண்டவர் சொன்ன சோதனை.
அவரை புடமாக்கினார். பல மடங்கு ஆசீர்வாதங்கள். அப்போ இந்த சோதனைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய தீர்வு இருக்குது. பேதுருவை போல நாமும் அவர் நிச்சயத்திற்கு ஊழிய பாதையில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஜெபிப்போம். இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் பிதாவே, இப்பொழுதும் நீங்கள் பேதுருக்கு போதித்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். நாங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனங்கள் நாங்கள் வெறுமையாக்காமல் அதை எங்களை சுயவர்தனை செய்து தேவனிடத்தில் அன்பு வைக்கும் போது நாம் பெறப்போவது எத்தனை அற்புதமானது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து எங்களை சுயபரிசோதனை செய்து உமது சித்தத்தின்படி நடப்போமாக. ஆமீன்.